Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நல்ல எண்ணெய் பிரிய மணக்க நல்ல அந்த குழம்பு மசாலாவை கொதிக்க விட்டு நல்ல வதக்கின கத்திரிக்காயை அதில் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிய கொதிக்க விட்டு இறக்குனா அதுதாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இது வெறும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். வெரைட்டி ரைஸஸோடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு விதவிதமாக செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப சிம்பிளானது. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சாச்சுங்க. கத்திரிக்காய் நம்மளுக்கு விதவிதமான வெரைட்டிஸில் கிடைக்குங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒயிட் கத்திரிக்காய். இது ஒரு யூனிக்கான வெரைட்டி. ஒரு பர்டிகுலர் சீசன் அப்போ கிடைக்கும். ஸோ இங்கே ஒயிட் கத்திரிக்காய் இப்போ கிடைக்குது. நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் வச்சு தான் உங்களுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன். பட் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுற எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த வெரைட்டியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வெரைட்டி கத்திரிக்காய் கிடைக்குதோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டாக அந்த காம்பு பகுதியை ஒரு பாதியை கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை இப்படி நாளாக ஸ்லிட் பண்ணி உள்ள சொத்தையெல்லாம் இருக்கான்னு இதை செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இப்படி நாளாக ஸ்லிட் பண்ணி முழுசாக தான் நம்ம கத்திரிக்காய் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காயும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்பு ஃபுல்லாக முழுசாக போடுறதுக்கு பதிலாக இப்படி பாதியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. நல்லா கழுவி தொடச்சிட்டு கத்திரிக்காவை எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ கத்திரிக்காய் இங்கே ரெடி. இப்போ கட் பண்ணின கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாங்க. இந்த நல்லெண்ணெயில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துடலாம். பர்டிகுலர்லி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி செய்கிறது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு எண்ணெயிலையும் செய்யலாம். நல்ல கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை லைட்டாக மேலே வச்சு விட்டுருங்க. ஸோ நல்லா எண்ணெய் தெரிக்காமல் எண்ணெய் கத்திரிக்காய் வதங்கி வரும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு மறுபடியும் அகைன் மூடி வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுவோங்க. இந்த டைம் கேப்பில் குழம்புக்கு நம்ம மசாலாவை அரைச்சிடலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு ஃபுல் டீஸ்பூன் மிளகாய் பொடி. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இப்போ இதையெல்லாம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இங்கே வெங்காயம் மசாலா பேஸ்ட்டு ரெடி. இங்கே கத்திரிக்காவும் வதங்கிருச்சுங்க. பாருங்கள், நல்ல கலர் மாதிரி வதங்கி இருக்குது. வதங்கிய கத்திரிக்காய் ஒரு 60-70% வெந்துருச்சு. அப்படியே தொட்டால் பஞ்சு மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்குது. பாருங்கள், இதை நல்ல ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருவோம். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கின கத்திரிக்காய் ஜம்முன்னு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் அதே பேன் வச்சாச்சு. அதில் இன்னொரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த வெங்காயம் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக மசாலா ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இந்த மசாலாவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ அதனால் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். அதாவது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கி வந்தால் தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா குயிக்காக வதங்கி வரக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸோ குயிக்காக நல்லா இந்த மசாலா சுருளை வதங்கிடும். ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. ஒரு 1-2 நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம தக்காளியும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிருவோம். இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை மசாலா அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த பகுதி வேண்டாம். ரஃபாக பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க.
அவ்வளோதாங்க. இப்படி கடகடன்னு நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி போட்டு ஒரு 2 சுத்துக்கு அரைச்சி நம்ம குழம்பு தாளிக்கும் போது சேர்த்துட்டா நல்லா அந்த கிரேவியெல்லாம் திக்காக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக வேலையும் ஆகும். இங்கே அந்த டைமில் பாருங்கள், நல்லா அந்த வெங்காய மசாலா நல்லா சுருளை வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துடலாம். கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருங்க. நல்லா வதக்கிடுவோம். தக்காளியும் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கிறோம். ஸோ இந்த வெங்காய மசாலாவோடவே சேர்த்து தக்காளியும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்தாச்சுங்க. இந்த மிளகாய் பொடி கலருக்கு வேண்டி, அதாவது குழம்பு நல்லா அந்த ரெட் கலராக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். பட் இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுறலாங்க. நல்லா அந்த மசாலாலாம் வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா அழுத்தி பிடிச்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வடித்து ரெடியாக புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த புளித்தண்ணியை இப்போ இந்த குழம்புல சேர்த்துடலாம். இப்போ கரைச்ச புளித்தண்ணியை குழம்புல சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறேன், நான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்குறேன். அகைன் மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 3-4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையோட எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற கத்திரிக்காவை இப்படி ஒன்றா உள்ள சேர்த்து விட்டுருங்க. அழகாக இப்படி அடுக்கி விட்டுறலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் வதங்கியே ஒரு 60-70% வெந்துருச்சுங்க. இப்போ இந்த குழம்போடு சேர்ந்து ஒரு 3-4 நிமிஷம் கொதித்து வந்தால் போதும், குழம்பு ரெடி ஆயிரும். வெங்காயம் மூடியை போட்டு விட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வச்சு ஓப்பன் பண்ணுறோம். நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு எடுத்து பரிமாறிட வேண்டியது தான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க. அதாவது நல்ல திக்கான கிரேவியில் பர்ஃபெக்டாக எண்ணெயில் வதங்கின கத்திரிக்காய் வெந்து அட்டகாசமாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.